ஒரு பெண் 2 ஆணை திருமணம் செய்து கொண்டு பிறகு குழந்தை பிறக்குதுன்னா அந்த குழந்தைக்கு யார் அப்பா அப்படின்றது யாருக்குமே தெரியாது. பல தொற்று வியாதிகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு மருத்துவ ரீதியாக சொல்லப்படுது. நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் தண்டோர தமிழன் ஜஸ்டின். ஹிமாச்சல் பிரதேசத்தை சேர்ந்த ஒரு பெண் 2 சகோதரர்களை ஒரே நேரத்தில் திருமணம் செஞ்சிருக்கிறாங்க. இன்றைக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு விவாத பொருளாக மாறியிருக்கிறது. இது குறித்து அப்படி என்ன நடந்திருக்கு, இது சரியா, இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். ஹட்டி என்ற ஒரு பழங்குடி சமூகம் ஹிமாச்சல் பிரதேசத்தில் நீண்ட காலமாக வாழ்ந்துட்டு வராங்க. இந்த சமூகத்தில் ஒரு பெண் பல ஆண்களை திருமணம் செய்யும் முறை நீண்ட காலமாக இருந்துட்டு வரதா சொல்லப்படுது. இந்த முறைக்கு பெயர் ஜோடித்தரா. இந்த திருமண முறை கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த ஹட்டி சமூகத்தினரால் கடைபிடித்து வருவதாக சொல்லப்படுது. இந்த ஒரு வினோதமான திருமண முறையை இந்த ஹட்டி சமூகத்தினர் ஏன் கடைபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, சகோதரத்துவத்தை வலுப்படுத்துவதாகவும், சொத்து நிலங்கள் குடும்பத்தை விட்டு வேற எங்கேயும் போகக்கூடாது, அவர்கள் சமூகத்திலேயே இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தினாலையும் இந்த வினோத திருமண முறை கடைபிடிக்கப்படுது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பிரகாரம் இந்த திருமண முறை செல்லுபடி ஆகாது. ஆனால் பழங்குடி வகுப்பை சேர்ந்தவர்கள் அப்படின்றதுனால அவர்களுக்கு சில விதிவிலக்குகள், அதன் அடிப்படையில் ஹிமாச்சல் பிரதேஷ் உயர்நீதிமன்றம் இந்த ஜோடித்தரா திருமண முறையை அங்கீகரிச்சிருக்கு. மருத்துவ ரீதியாக என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றத பார்ப்போம். எய்ட்ஸ் ஏற்படுத்த கூட வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்லப்படுது. சிபிலிஸ், கொனோரியா, கிளமிடியா, ஹெர்பிஸ், HPV அதாவது ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ், பல தொற்று வியாதிகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு மருத்துவ ரீதியாக சொல்லப்படுது. அப்படி இருக்கும் பொழுது இந்த ஹட்டி சமூகத்தினர் இந்த முறையை கடைபிடிக்கிறதுனால உடல் ரீதியாக பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கா, அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கு, ஏற்படலை, இதனால பிரச்சனைகள் ஆகலை அப்படின்றதையும் ஆகுது அப்படின்றதையும் உறுதியா சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு சொல்ல போனா, புகைப்பிடித்தலும் மது அருந்துதலும் உடலுக்கு மிகப்பெரிய ஒரு தீங்கு விளைவிக்கும், நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஆனா அப்படி இருந்தும் பல பேர் புகைப்பிடிக்கிறாங்க, மது அருந்துறாங்க. அப்ப அவர்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையுமே ஆகலையே அப்படின்னு குறிப்பிடுற மாதிரி தான் இந்த விஷயத்துக்கு உதாரணமா சொல்ல முடியும். காரணம் அவர்களுடைய சுகாதாரம், ஊட்டச்சத்து, எதிர்ப்பு சக்தி, அவருடைய பாலியல் அணுகல், இது போன்ற விஷயங்கள் இதனை வேறுபடுத்தும். DNA. ஒரு பெண் 2 ஆணை திருமணம் செய்து கொண்டு பிறகு குழந்தை பிறக்குதுன்னா அந்த குழந்தைக்கு யார் அப்பா அப்படின்றது யாருக்குமே தெரியாது. DNA டெஸ்ட் மூலியமா தான் அதற்கு இவர்தான் அப்பான்னு உறுதிப்படுத்த முடியும். கருத்தரிப்பு என்பது அடிக்கடி நிகழ வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. இப்படி பல சிக்கல்கள் இருக்குதுங்க. மரபணு ரீதியாகவும் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு மருத்துவ குறிப்புகள் சொல்லுது. ஹிமாச்சல் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஹட்டி சமூகத்தினர் மட்டும்தான் கடைபிடிக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கும் பொழுது, நம்ம இங்க நீலகிரி, ஊட்டி பகுதியில் இருக்கக்கூடிய தோடா இன மக்கள் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த முறையை கடைபிடிச்சிருக்காங்க. காலங்கள் செல்ல செல்ல நிறுத்தியதாகவும் சொல்லப்படுது. அன்றைக்கு இருந்த காலகட்டத்தில் படிப்பறிவு கிடையாது, தகவல் பரிமாற்றம் அப்படின்றது சுத்தமாக கிடையாது. அதனால சில வித்தியாசமான வினோதமான மூட பழக்க வழக்கங்களை மக்கள் கடைபிடிச்சு வருவதில் பெரிய குற்றங்கள் சொல்ல முடியாது. ஆனால் இன்றைக்கு அப்படி கிடையாது. நாம் நிறைய படிக்கிறோம், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்ற பொழுது நாம் கடைபிடிக்கக்கூடிய பழங்கால முறைகளோ சடங்குகளோ சரியா, இதில் அறிவியல் பூர்வமாக என்ன பலன்கள் இருக்கிறது, இல்லை பலனே இல்லையா அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கணும். நாம அதை உறுதிப்படுத்தி நமக்கு தேவையானதை நாம தான் முடிவு செய்யணும். ஒரு பெண்ணை 2 ஆண்கள் பகிர்ந்துக்கிறாங்க, இதன் மூலியமாக தனக்கு இந்த பெண் உரிமை அதிகம், குறைவு அப்படின்ற மனப்பாங்கு ஏற்பட நிறைய சந்தர்ப்பங்கள் இருப்பதாக கூறப்படுது. இப்படி பல பிரச்சனைகள் இந்த ஜோடித்தாரா திருமண முறையில இருக்கிறத நாம பார்க்க முடியுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை நீங்க ஹைப் செய்யலாம். நன்றி, வணக்கம்.